ஓகே. நீங்க பார்த்துக்கிட்டீங்கனாக்கா, கோல்டு விலை வந்து கண்டிப்பா ஏறுமா? அப்படின்னு கேட்டிங்கன்னா, போன வருஷம் மட்டும் கோல்டோட ப்ரைஸ் இன்க்ரீஸ் பார்த்தீங்கன்னாக்கா 30% ஏறி இருக்குங்க. ஸோ ஏறக்குறைய வந்து ஒரு வருஷத்தில் சராசரி கோல்ட் ப்ரைஸ் இன்க்ரீஸ் வந்து 10 to 15% அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா போன வருஷம் மட்டுமே 30% ஏறி இருக்குது. ஸோ எவ்ரி இயர் 30% இன்க்ரீஸ் பண்ணுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இல்லைங்க. ஸோ கண்டிப்பாக இல்லை. ஸோ சில வருஷம் வந்து கோல்ட் ப்ரைஸ் வந்து இறங்கிக்கிட்டு இருந்திருக்கு. சில வருஷத்தில் வந்து கோல்ட் ப்ரைஸ் ஏறாமல் கூட இருந்திருக்கு. ஸோ நம்மளுக்கு வந்து அது முக்கியம் இல்லை. நம்ம வந்து என்ன பண்ணோன்னா கன்சிஸ்டண்டாக கோல்டை வந்து வாங்கி சேமிச்சுக்கிட்டே இருக்கணும். ஏன் சொன்னாக்கா கோல்ட் ப்ரைஸ் வந்து ஒரு வருஷம் ஏறும், ஒரு வருஷம் இறங்கும், இல்லை ஒரு வருஷம் ஏறாமல் கூட இருக்கலாம். ஆனால் இப்போ உள்ள எக்கானமி சிச்சுவேஷன் பார்த்திங்கன்னா, நம்மளுடைய காசு வந்து எந்த இன்ஃப்ளேஷனும் பாதிக்காமல் ப்ரொடெக்ட் பண்ணுறது ஒரே விஷயம் வந்து கோல்டு தாங்க. ஸோ நம்ம காசை வந்து கோல்டாக நீங்கள் மாற்றி சேமித்து வைக்கும் பொழுது லாங் டேர்ம், ஓகே, ஒரு 10 வருஷம், ஒரு மினிமம் 2 இயர்ஸ்ங்க, 2 இயர்ஸ்க்கு மேலே கண்டிப்பாக நீங்கள் வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம். ஸோ ஒரு லாங் டேர்மாக பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் ப்ராஃபிட் இருக்குது. ஸோ கோல்ட் சேவிங் பண்ணுறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு காசோட சேவிங் பண்ணுவீங்க. ஸோ உங்களுக்கு ஒரு நல்ல பெனிஃபிட்டும் உங்களுக்கு இருக்கும். ஸோ கன்சிஸ்டண்டாக சேவிங் பண்ணுங்கள், நம்பிக்கையாக இருங்க. கண்டிப்பாக வந்து லாங் டேர்மில் நீங்கள் வந்து அதோட ப்ராஃபிட்டை நீங்கள் கண்டிப்பாக பார்ப்பீங்க. ஸோ இந்த வீடியோவை சேவ் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, ப்ரொஃபைலில் போயிட்டு லிங்க்கை கிளிக் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். எப்படி கோல்ட் சேவிங்கை வந்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் கைட் பண்ணுறேன்.